பேரும் கை கழுவிட்டீங்களா? இங்க பாருங்க கை எப்படி செவந்திருக்குன்னு. நானா நல்லா செவந்திருக்கே. பெரியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆஹா, உனக்கு ரொம்ப ரெட்டா இருக்கு. கட்டிக்க போறவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தா இப்படி செவக்குன்னு சொல்லுவாங்க. சீனு மாமாவோட லவ் இதுலயே தெரியுது. இத அவன்கிட்ட சொல்லிடாத, அப்புறம் ரொம்ப ஓவரா பண்ணுவான். இது அவனால இல்ல, நமக்கு மருதாணி வச்சு விட்டவங்க நம்ம மேல அவ்ளோ பாசமா இருக்காங்க. கரெக்ட் தானே பெரியம்மா? அது எப்படி பாசம் இல்லாம இருக்கும்? நீங்க 2 பேரும் என் 2 கண்ணு மாதிரி. அப்புறம் ஏமா ஒரு கண்ணுக்கு மட்டும் ரொம்ப நல்லா செவந்திருக்கு? அங்கதான் பாசம் அதிகம் போலயே. ஏய், நான் உங்க 2 பேரையும் என்னைக்குமே பிரிச்சு பார்க்க மாட்டேன். சரி சரி, நேரமாகுது. நாளைக்கு வர சீக்கிரமா எந்திரிக்கணும். போய் தூங்குங்க. பாய்மா. ஒரு நிமிஷம். போங்க, தூங்குங்க. அந்த கல்யாணம் முடியிறப்போ உங்க குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் போயிடும். கல்யாணம் முடியிறப்போ உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போகுமா? ஜானகி, என்ன ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க? எதுவும் இல்லைங்க, நான் எதுவும் யோசிக்கல. ஜோசியர் தான் நல்லபடியா கல்யாணம் முடியும்னு சொல்லிருக்காருல்ல. நீ இப்போ ரொம்ப யோசிக்காம இருந்தா போதும் ஜானகி. சில நேரம் நிஜத்தை விட நம்ம கற்பனை தான் நம்மள அதிகமா பயமுறுத்தும். அதனால எல்லாமே நல்லா நடக்கும்னு நம்பிக்கையோட இரு. உட்காரு, ஒரு நிமிஷம். என்னங்க, ஏன் கதவு மூடுனீங்க? இல்ல, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசைங்க? இரு, வரேன். உன் கைக்கு மருதாணி வச்சு விடணும்னு ஆசை. ஐயோ, எனக்கு எதுக்குங்க இப்ப போய் இதெல்லாம்? எப்ப யார் மருதாணி வச்சாலும் கை செவக்கும். உனக்கு நான் வச்சு விடுறேன். கை காட்டு. வேண்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு மருதாணி வச்சு விடணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். அது நடக்கவே இல்லை. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அமைதியா இரு. நாளைக்கு எல்லாரும் கிண்டல் பண்ண போறாங்க பாருங்க. என் பொண்டாட்டிய கிண்டல் பண்ண யாருக்காவது தைரியம் இருக்கா என்ன? நீயும் கல்யாண பொண்ணோட அம்மா, அதனால நீயும் இதையெல்லாம் வச்சுக்கிட்டாதானே அழகா இருக்கும். இந்த கை காட்டு. நாளைக்கு உன் கை செவந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
ஓகே தானே? தூங்கலான்னு பார்த்தேன், இப்போ மருதாணி வச்சு விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கை கழுவிட்டு தூங்க முடியும். அவ்வளோதானே? அப்போ 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அ, 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 என்னங்க பேசுறது? நீ என்ன பேசினாலும் நான் கேட்குறேன். அவங்க யாருமே நல்லவங்க இல்ல மாயா. நம்ம குடும்பத்தையும் ரகுராம் மாமாவையும் அசிங்கப்படுத்தணுங்கிறதா அவங்க மோட்டிவ். கல்யாணம் முடியிறப்போ உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போகுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது உன் பொறுப்பு. ஏன்னா தனா உன் தங்கச்சி, அவன் லைஃபை நீ தான் காப்பாற்றணும். ஹலோ உட்பி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ எப்ப வந்த? ஆ, நான் வந்தது கூட பார்க்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆ? ஒண்ணும் இல்ல. ஓ, ஏய், என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கதவை லாக் பண்ண போனேன். ஏய், என்ன திருட மாதிரி வந்து கதவை லாக் பண்ற? ஆ? திருட என்னைக்கு கதவை லாக் பண்ணியிருக்கான்? உடைக்க தானே செய்வான். ஓஹோ, கதவை முதல்ல ஓபன் பண்ணு. முடியாது, மாட்டேன். ஹே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் ரூம்ல இருக்காங்கன்னு பேசிப்பாங்க. அ, பெரியப்பா வரப்போறாருடா. ஆ, அவரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல நிம்மதியா சாப்பிட்டு தூங்க போயிட்டாரு. உடனே தைரியமா உள்ள வந்துட்டியா? ஆமா, நாளைக்கு நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட்டு, ஹனிமூன், வெக்கேஷன்னு நான் அடுத்தடுத்து பிளான் போட்டு வச்சிருக்கேன் மாயா. ஓஹோ, ஃபியூச்சர் பிளானிங் பண்றீங்களோ? முதல்ல கதவு தர. முடியாது. என்ன பண்ணுவ? ம்? ஏய், ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுடா உனக்கு. ஆமா, ஒரு கட்டத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா சேரவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் லவ் பண்ண தேவதைய மேரேஜ் பண்ணிக்க போறேன். அதுவும் உள்ளூர் பொண்ணு இல்ல, அமெரிக்கா ரிட்டனை உஷார் பண்ணிட்டேன். நீ என்ன உஷார் பண்ண? சரி, விழுந்து புரண்டு அடியெல்லாம் வாங்கி இங்க வந்திருக்கோம். அது ஞாபகம் இருக்கட்டும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் மீதி இருக்கிறது ஒரு படிதான். அது என்ன ஒரு படி? புருஷன் பொண்டாட்டியா நம்ம வாழ்க்கைய வாழ ஒன்னா காலடி எடுத்து வைக்கிற முதல் படி. நாளைக்கு நேரம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆகுறோம்ல. மாயா, நாளைக்கு இந்த ஃபேமிலியே ஹாப்பியா இருக்கும். உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்கும். ம், தனாவுக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் நடக்கும். ஹனிமூனுக்கு வேணா நம்ம 4 பேருமே சேர்ந்தே போயிடலாமா? என்னாச்சு மாயா? ம். ஏய், வேண்டானா பரவாயில்ல. அவங்கள வேற ஊருக்கு அனுப்பிட்டு நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். ஆ? என்ன யோசிக்கிற மாயா? ஓகே தானே? இல்ல, கதிர் சொன்னது பத்தி. இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுற? இல்லடா, கதிர் சொன்ன விஷயத்துல உண்மை இருக்குமா? என்ன பேசிட்டு இருக்க மாயா நீ? ஏய், அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சீனு, இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் அவன் அதே விஷயத்த விடாம சொல்லிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவனை ஒரு நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு அர்த்தம். ஏன்னா அவன் ஒரு லூசு. யார் சொல்றதையும் கேட்காம அவன் நினைக்கிறது மட்டும்தான் சரி நம்பிக்கிட்டு இருக்கான். நீயும் அவன் சொன்னதுல உண்மை நினைச்சிட்டு இருக்க? இல்ல சீனு,
அவனை பெரியப்பா கூப்பிட்டு என்னன்னு பேசியிருக்கலாமோ? என்ன பேசினா அவங்ககிட்ட? தனாவும் கார்த்திக்கும் நம்மள மாதிரி ஒரு லவ்வர்ஸ், 2 பேரும் விரும்புறாங்க. அவங்கள சேர விடக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். ஆ, இல்ல, ரீசன் இல்லாம அவன் அப்படி பண்ண மாட்டான்ல. ரீசன் இருக்கு மாயா. வந்து ஒன்ன ரூட் விட்டான், அப்புறம் தனாவை ரூட் விட்டான். எதுவுமே நடக்கல. கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் பண்ணலான்னு பார்த்தான், அதுவும் நடக்கல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி வெளியே போயிட்டான். இதெல்லாம் தேவையா அவனுக்கு? அதான் நானும் யோசிக்கிறேன். இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சும் கதிர் இதை பண்றான்னா அவன் அந்த அளவுக்கு உறுதியா இருக்கான். அவன் சொல்றது ஏன் உண்மையா இருக்க கூடாது? அது எப்படி இருக்கும்? ஆ? அவன் சொல்ற விஷயத்துல லாஜிக்கே இல்ல மாயா. மாமா அவ்வளவு சொல்லியும் அவன் திரும்ப திரும்ப இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குதான் இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். இதுக்கு மேல திருந்தனா பாப்போம். இல்ல சீனு, எனக்கு ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கு. மாயா, அவன் பேசுனதுல நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்க. நாளைக்கு நம்ம மேரேஜ், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆ, அவன் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கு. மாயா, உனக்கு அவனை பத்தி முழுசா தெரியல. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கிற இடத்துல இப்படி குழப்பத்தை உருவாக்குறது தான் அவன் வேலையே. இங்க பாரு, நாங்க எல்லாரும் தெளிவாதான் இருக்கோம். நீ தான் குழம்பி போயிருக்க. முதல்ல அதெல்லாம் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணு. அவன் சும்மா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு சீனு. இங்க பாரு மாயா, இந்த நேரத்துல அவனை பத்தி யோசிச்சு உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்காத. இப்ப அவனால நமக்குள்ள சண்டை வர வேண்டாம். நான் நல்ல மூட்ல இருக்கேன். இங்க பாரு, நான் அப்படியே போய் தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க போறேன். நீயும் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு படுத்து தூங்கு. ஆனா என்ன பத்தி வேணா நீ எவ்வளவு வேணா யோசிச்சுக்கலாம். குட் நைட், ஐ லவ் யூ. நீ சொல்ல மாட்டியா? லவ்வர்ஸா நம்ம கடைசியா சொல்ற லவ் யூ இதுதான். நாளையில இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தெரியும்ல. லவ் யூ சீனு. இது போதும். லவ் யூ, குட் நைட். லா 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 லா. கைய கழுவாமையே தூங்கிட்டாளே. சரி, ஒண்ணு இல்ல. ஜானகி, கைய கொடு. ஐயோ இல்லங்க, நான் கழுவிட்டு இல்ல வரேன். ஜானகி, நானே கழுவி விடுறேன். ஏங்க, பாத்தியா எப்படி செவந்திருக்குன்னு பாரு. நீங்க என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. அதான் இப்படி நல்லா செவந்திருக்கு. ஏய் மாப்ள, என்ன ரெடியா? மாப்பிள்ள ரெடியாக எவ்வளவு நேரம் மாமா ஆகும்? அதுவும் சரிதான்டா. ம், அப்புறம் மண்டபத்துல சாப்பாடெல்லாம் கரெக்டா வந்துருமான்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்க. மாமா, நான் தான் கல்யாண மாப்பிள்ள, என்னையே வேலை வாங்குறீங்க? ஐயோ, மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ள சார். நான் போய் எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்துறேன். மாமா, ஆ? கேட்டாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அவங்க சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, எதுக்கு பெரிய மாமாட்டெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
நல்லதுங்க மாப்பிள்ள ஐயோ, சார். பரவாயில்லைங்க. நாங்க போய் அடுத்த வேலையை பாக்குறோம். சரிங்க மாமா. என்ன மச்சான் ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? டேய் சீனு, ஆ? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாரு. சரிப்பா. ஆமா, சீக்கிரம் போறேன், போ. போ. போ மச்சான். மாமா நீங்களும் போய் வேலையை சரிங்க மாமா, பாருங்க. நீங்க போய் பாருங்க, போங்க. நான் பாக்குறேன். மாமா ஏய் அட வாடா புது மாப்பிள. கிளம்பிட்டீங்களா மாமா? நாம கிளம்ப எவ்வளவு நேரம் ஆக போகுது? சரி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? ஆ, அவ்வளவுதான் மாமா. நம்ம வீட்டு பெண்கள் வந்துட்டா போதும், கிளம்பிடலாம். ஆ, ஆ, ஊர்வலம் போறதுக்கு வண்டி வந்துருச்சா? ரெடியா இருக்கு மாமா. நம்ம மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் ஊர்வலம் போக வேண்டியதான். அப்படியா? சரி சரி வா. அத்தை, ஆ வாடா. என்ன மாமா, கல்யாண பொண்ண கூட்டிட்டு போக வந்துட்டீங்களா? சில்லாஞ்சிருக்கியே ஏன் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே. என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? மாமா எல்லாரும் கிளம்பிட்டீங்களான்னு பார்க்க சொன்னாரு. ஆ இதோ முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷம் தான், வந்துருவோம். ம். ஆ. அப்புறம் அத்தை, ஆ? தாலி எல்லாம் எடுத்து வச்சாச்சான்னு பாட்டி கேட்டாங்க. ஆ சாமி முன்னாடி தாண்டா இருக்கு, கிளம்புறப்போ எடுத்துக்கலாம். அப்படியா? அம்மா, ஆ? எதுக்கும் தாலியை எடுத்து கொஞ்சம் மறைச்சு வச்சுக்க. ஏந்தனா? ஏன்னா சீனு மாமா இருக்கிற அவசரத்தை பார்த்தா இங்கே தாலி எடுத்துட்டு வந்து மாயா கழுத்துல கட்டிடுவாரு போல. அட போதானா, சீக்கிரம் கிளம்புங்க எல்லாரும். ஆ? நீங்க அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 60ஆம் கல்யாணமே வந்துடும் போல இருக்கு. ஆ டேய் சீனு, உன் மாமா வந்துட்டாரா? அவரு ரெடியாகி கீழே வெயிட்டிங்ல இருக்காரா அத்தை? ஓ சரி சரி. ஐயோ, அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். சரி பத்மா, நீ பாத்துக்கோ. சரிங்க, நீ நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. வரேன். சாரு, அந்த ஐலைனரை கொஞ்சம் எட. மாயா, ஐலைனரை கம்மியா போடு. ஏன்? எப்படியும் நீ இன்னைக்கு அழதானே போற, அப்புறம் முகம்லாம் கரியாயிடும். அதனாலதான். அழ போறனா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாண பொண்ணுங்கெல்லாம் அழறாங்கல்ல, அதுதான் அவ சொல்றா. சித்தி, மாயா ஏன் அழ போறா? அவ திரும்ப இந்த வீட்டுக்கு தான் வருவா. நான் தான் போக போறேன். கல்யாணம் முடிஞ்சு நான் தான் உட்கார்ந்து அழ போறேன்.
ம்? அம், இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் வேணாம் ஜானகி. சிவா. அண்ணா கார்லாம் தயாரா இருக்குல்ல, போலாம்ல? அண்ணா எல்லாமே தயாரா இருக்குண்ணே, நீங்க வந்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான். ஜானகி ஆ போலாம்ல? இருங்க, 2 பொண்ணுங்களும் வந்துடட்டும். வந்ததும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போலாம். சரி சரி சரி. அண்ணா நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்துருங்கண்ணே. சரி. தனா, மாயா 2 பேரும் வந்து விளக்கேத்துங்க. கவலைப்படாத சாரு, நீதான் என் மருமக, நீதான் சீனுவ கல்யாணம் பண்ணிப்ப. இது நான் உனக்கு பண்ற சத்தியம். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். உங்க குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் போயிடுமா? கல்யாணம் முடியறப்போ உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போகுமா?